எனக்கு இப்பதான் டாக்டர் இருக்கு, இல்ல மூலமாகவே இருக்கு, ரொம்ப சிவியரா இல்ல, ப்ளீடிங் மற்றும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னா கருணைக்கிழங்கு. ஸோ தேரையர் பிணியணுகா விதியில தேரையர் அவர்கள் குறிப்பிட்டபடி என்னம்னா, "கந்தத்தில் கருணையின்றி புசியும்." அப்ப அற்புதமான ஒரு உணவு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை. ஸோ இந்த கருணை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்கருணை. இந்த பிடிக்கருணை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வேக வச்சுட்டு தோல உரிச்சுட்டு, நம்ம நல்லா மசிச்சுட்டு, அதனுடன் மஞ்சள், சீரகத்தூள், உப்பு சேர்த்துட்டு, நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இத போட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கலந்துட்டு, நல்லா ஒரு உருண்டை, இல்ல சாதத்துல போட்டு முதல் அ விஷயமா மதிய உணவுல வந்து எடுத்துக்கணும். காலையும், மாலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்தி இலை சாறு. ஸோ துத்தி இலைய வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அரைச்சுட்டு, அதனுடைய சாறு வந்து ஒரு 50 எம்எல் காலையும், மாலையும் வெறும் வயிற்றில எடுக்கணும். இரவு வந்து திரிபலா சூர்ணம் போன்றவை எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஆ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, புடைத்தல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ப்ளீடிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆ ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் அதிகமாவதும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் மூலத்தோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.